வணக்கம் மாணவ தங்கங்களா, நலமா இருக்கீங்களா? 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி யூனிட் 1 மெட்டலர்ஜி உடைய லெசன் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி வாட் ஆர் தி ஸ்டெப்ஸ் இன்வால்வ்ட் இன் மெட்டலர்ஜில ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்துட்டோம். என்ன அப்படின்னா கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஓர் பார்த்துட்டோம். இப்போ அதுல செகண்ட் ஸ்டெப் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல் அப்படின்னு பார்க்க போறோம். இதுல என்ன செய்ய போறாங்க அப்படின்னா கன்வர்ஷன் ஆஃப் ஓர் இன்டு ஆக்சைடு. ஒரு ஓர் இருக்குல்ல, அந்த ஓரை ஆக்சைடா மாத்துவாங்க. Then அப்படி ஆக்சைடா மாத்துற ஓரை reduction of metal oxide to elemental oxide. அந்த மெட்டல் ஆக்சைடு ஓர் என்ன பண்ணுவாங்கன்னா ரெடியூஸ் பண்ணி மெட்டலா கன்வெர்ட் பண்ணுவாங்க. இந்த ரெண்டு ஸ்டெப் பண்றது தான் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல். இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரலாம், ஏன் ஓரை நம்ம ஆக்சைடா கன்வெர்ட் பண்ணணும், வேற ஏதாவது கன்வெர்ட் பண்ணலாம்ல அப்படின்ற क्वेश्चन வரும். அதுக்கு ஆன்சர் தான் பிரின்சிபல் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா the reduction of oxide is easier when compared to reduction of other compounds of metal. வேற காம்பவுண்டா இருக்க மெட்டல் ரெடியூஸ் பண்றது காட்டிலும் ஒரு ஆக்சைடு இருக்குல்ல, அந்த ஆக்சைடை ரெடியூஸ் பண்ணி மெட்டல் எடுக்கிறது ஈஸியா எடுக்க முடியும் அப்படின்றத பிரின்சிபல் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் சொல்லுது. அதனால அது என்ன டைப் ஓரா இருந்தாலும் அதை நம்ம ஆக்சைடா கன்வெர்ட் பண்றோம், தென் அதை ரெடியூஸ் பண்றோம். அதை தான் பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டெப் conversion of ore into oxide. ஓரும் கிடைச்ச ஓரை ஆக்சைடா மாத்த போறீங்க. அதுல ரெண்டு மெத்தட் பார்க்க போறோம். ஒன்னு ரோஸ்டிங், another one is the calcination. நல்லா தெரிஞ்சுக்கங்க, நான் ஏன் ரெண்டையும் கம்பேர் பண்ணி போட்டிருக்கேன் அப்படின்னா புக்ல அடுத்தடுத்தா இருக்கும். நான் ரெண்டையும் கம்பேர் பண்ணி போட்டிருக்கேன் ஏன்னா ஒரு சின்ன வித்தியாசம் தான் ரெண்டுக்கும். அதை ஒண்ணு படிச்சாலே போதும், இன்னொன்னு ஆட்டோமேட்டிக்கா படிச்சிடலாம். சோ ரோஸ்டிங் அப்படின்றது என்னன்னா எந்த ஓரை எப்படி மாத்த போறாங்க சொல்லிட்டு ரெண்டுமே என்னது அப்படின்னா ஆக்சைடா மாத்துறது தான். இந்த ரோஸ்டிங் எதுக்கு உரியது அப்படின்னா சல்பைடு ஓரை ஆக்சைடா மாத்தும். சரிங்க சார், கால்சினேஷன் எதுக்கு சார் உரியது? கார்பனேட் ஓரையோ இல்ல ஹைட்ரேட் ஓரையோ அது ஆக்சைடு ஓரா மாத்தும். சரிங்களா? அப்ப இந்த ரெண்டு மெத்தட் யார் யாரு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டோம். இன்னொன்னு ஈஸியா நான் வச்சுக்கிறது கால்சினேஷன் கார்பனேட் ஓர் அப்படின்னு நான் வச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ரோஸ்டிங் பண்றது என்னன்னா ஹீட்டிங் வித் எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜன். நல்ல ஆக்சிஜன் சப்ளை பண்ணி நம்ம ஹீட் பண்ணுவோம். ஆனா கால்சினேஷன் அப்படி கிடையாது. ஹீட்டிங் வித் ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர், இல்லாட்டி அப்படின்னா லிமிட்டட் ஏர் சப்ளை. ஒன்னு காத்தே இல்லாம பண்றது, இல்ல கொஞ்சமா ஏர் மட்டும் என்ன பண்றது அப்படின்னா சப்ளை பண்ணி பண்றது. ரைட்? அப்படி பண்ணும்போது என்ன நடக்குது ரோஸ்டிங்ல பாத்தீங்கன்னா சல்பர் டை ஆக்சைடு எக்ஸ்பைட் ஆகுது. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா கால்சினேஷன்ல கார்பனேட் ஒரு கார்பன் டை ஆக்சைடையும் ஹைட்ரேட் ஒரு வாட்டர் வேப்பரையும் எக்ஸ்பெல் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க சார், இன்னும் என்னமோ போட்டிருக்கீங்க, என்னது ஆல்சோ ரிமூவ் த இம்பியூரிட்டிஸ். ரோஸ்டிங் பண்ணும்போது உங்களுக்கு இம்பியூரிட்டிஸும் வெளியே போகும். உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா இம்பியூரிட்டிஸா இருக்கக்கூடிய அர்சனிக் இருக்கலாம், இல்ல சல்பர் இருக்கலாம், இல்ல பாஸ்பரஸ் இருக்கலாம். இவங்க எல்லாம் என்ன பண்ணீங்க அப்படின்னா ரோஸ்ட் பண்ணும்போது இதோட ஆக்சைடு என்ன பண்ணலாம் அப்படின்னா வெளியேறலாம். பாருங்க, O2 என்ன வெளியாகும் அப்படின்னா AS2O3 மாறும். அதே மாதிரி இது O2 என்ன ஆகும் அப்படின்னா சல்பர் டை ஆக்சைடா வெளியே போகும். இது O2 ரியாக்ட் என்ன ஆகும்னா பாஸ்பரஸ் பென்டா ஆக்சைடா வரும், P2O5 அப்படின்னு மாறும். சரிங்க சார், இப்ப இதை பேலன்ஸ் பண்ணணும். பேலன்ஸ் பண்ண சார், இப்ப நான் பேலன்ஸ் பண்ண போறேன். நல்லா கவனிங்க. இங்க 3 ஆக்சிஜன், இங்க 2 ஆக்சிஜன். அப்ப அது ரெண்டு ஒரே மாதிரி வரும்னா இந்த 3 தூக்கி இங்க போடுங்க, இந்த 2 தூக்கி என்ன பண்ணுங்க இங்க போடுங்க. அப்ப என்ன ஆகுது? அர்சனிக் 4 ஆகுது. அப்ப 4AS மாத்துங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சல்பர் ஆக்சைடு ரியாக்ட் ஆகி சல்பர் டை ஆக்சைடா மாறுது. நல்லா தெரிஞ்சுக்கங்க, இங்க 8 சல்பர் இருக்கு, இங்க ஒரே ஒரு சல்பர் தான் இருக்கு. முன்னாடி 8 போடுங்க. அப்ப 8 போட்ட அப்புறம் இது என்ன ஆயிடுது? 8 2 16 ஆயிடும். அப்ப அதே 8 இங்க போட்டுருங்க, முடிஞ்சு போச்சு. சரிங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாஸ்பரஸ் ஆக்சைடு ரியாக்ட் ஆகி பாஸ்பரஸ் பென்டா ஆக்சைடு கொடுக்குது. சோ பாஸ்பரஸ் இங்க 4 இருக்கு, இங்க 2 தான் இருக்கு. முன்னாடி 2 போடுங்க. ஆக்சிஜன் 10 ஆயிருது, இங்க 5 போடுங்க. சரிங்களா? பேலன்ஸ் பண்ணி சார் எழுதி காமிச்சிட்டேன், ஏன்னா நீங்க மாப்படம் பண்ணக்கூடாது அதுக்காக. சோ இந்த ரோஸ்டிங் மெத்தட்ல நீங்க சல்பைடோட ஆக்சைடோட மாத்தலாம். தென் உங்களுடைய இம்பியூரிட்டிஸ் அர்சனிக்கோ சல்பரோ பாஸ்பரஸோ இருந்துச்சு அப்படின்னா அது இம்பியூரிட்டியா இருந்துச்சுன்னா அதுவும் தன்னோட ஆக்சைடா என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்பீட் ஆகி போயிடும் அப்படின்றாங்க. எல்லாம் ஓகே தான் சார். நான் எப்படி நான் வச்சுக்கிறது ரோஸ்டிங்னு கால்சினேஷன் எப்படி நான் வச்சுக்கலாம்? அதுக்கு தான் சார் ஒரு கீ கொடுக்க போறேன். என்ன அப்படின்னா ரோஸ்டிங் RO ஆரம்பிக்குதா, அப்ப ஆக்சிஜன் பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னு வச்சுக்கோங்க. கால்சினேஷன் சொல்லிட்டு இதுலயே கால்சின் இருக்கு, அப்ப அது என்னது அப்படின்னா கார்பனேட் ஓருக்குரியது. இங்க A இருக்கு, அப்ப ஆப்சன்ஸ் ஆஃப் என்ன கொடுக்கலாம் நமக்கு ஆக்சிஜன் அப்படின்னு எழுதிக்கலாம். சோ எப்படி நான் வச்சுக்கலாம் சார் சொல்லித்தரேன். அதனால என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த ட்ரிக்ஸை மனசுல வச்சுக்கோங்க. இப்போ நான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போறேன். என்ன அப்படின்னா ஜிங்க் சல்பைடு.
இதை நான் என்ன பண்ண போறேன், ரோஸ்ட் பண்ண போறேன். ரோஸ்ட் நல்லா என்ன பண்ண போறேன், நான் ஆக்சிஜன் சப்ளை பண்ண போறேன். பண்ணி ஹீட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இது என்னவா மாறும் அப்படின்னா ஜிங்க் ஆக்சைடாகவும் சல்ஃபர் டை ஆக்சைடாகவும் ஆகும். இது எஸ்கேப் ஆகி போயிடும். தென் இப்போ என்ன பண்ணணும், இதை பேலன்ஸ் பண்ணணும். நல்லா தெரிஞ்சுக்கங்க, இங்க 2 இருக்கு, இங்க 2, இங்க 1 இருக்கு. அப்ப என்ன பண்றீங்க, 2 போடுங்க. 2 போட்டா 4000. அப்ப இங்க 2. அப்ப இங்க 2 போடும்போது என்ன ஆகுது அப்படின்னா இங்க 2 போட்டா ஜிங்க் 2 ஆயிருது. அப்ப ஜிங்க் 2 போடுங்க. இப்ப ஜிங்க் 2 ஆகும்போது சல்ஃபர் 2 ஆயிருது. அப்ப சல்ஃபரை 2ன்னு போடுங்க. இப்ப ஆக்சிஜன் கவுண்ட் பண்ணி பாருங்க. ஆக்சிஜன் எத்தனை ஆயிருது, 4. இங்க ஒரு 2 6 ஆயிருது. அப்ப இதை 3ஆ மாத்துங்க. அவ்வளவுதான். இது வந்து 2 ஸ்டெப்ல வரக்கூடியதா இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், சிம்பிள் எக்ஸாம்பிள், டிபிக்கல் எக்ஸாம்பிள் பாருங்க. நம்ம 10th ல இருந்தே படிச்சிருப்போம். கால்சியம் கார்பனேட் வித் ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர்ல ஹீட் பண்ணீங்க அப்படின்னா it changes to calcium oxide and expel the carbon dioxide வெளியே போயிடும். ஹீட்டிங் சிம்பிள் போட்டேன். சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் என்ன சொல்லணும், நம்ம ஹைட்ரேட்டட் ஓரை என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த வாட்டர் வேப்பரை வெளியேப்படுத்தி நமக்கு ஆக்சைடு ஓரா மாத்துன்னு சொன்னோம். உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபெரிக் ஆக்சைடு, ஹைட்ரேட்டட் ஃபெரிக் ஆக்சைடு Fe2O3 3H2O. இந்த ஹைட்ரேட்டட் ஃபெரிக் ஆக்சைடு எடுத்துக்கிறேன். எடுத்து இதை நான் ஹீட் பண்றேன். ஹீட் பண்ணா இந்த வாட்டர் மாலிகுல் வெளியே போயிடும். 3H2O அப்படியே வெளியே போயிடும். நமக்கு இந்த ஆக்சைடு மட்டும் அப்படியே நிற்கும். சரிங்களா? இதுதான் எக்ஸாம்பிள். கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்பிளனேஷன் வித் எக்ஸாம்பிள், ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் கண்டிப்பா படிக்கணும். இது மட்டும் இல்லாம இங்க வந்து பாத்தீங்களா இந்த சல்ஃபைடு ஒரு ரோஸ்டிங் பண்ணும்போது வெளிவரக்கூடிய சல்ஃபர் டை ஆக்சைடை எதுக்கு பயன்படுத்தும், முன்னாடி வந்து அப்படி விட்டுட்டே தான் இருந்தாங்க. இப்போ எதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னா சல்ஃபரிக் ஆசிட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்றத டூயினோல போட்டிருக்காங்க. ஒன்வெடுக்கு படிச்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு நினைக்கிறேன். உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து இருந்துருங்க. வளர்த்துங்களா. நன்றி.